தான் படித்த பள்ளியை, அதுவும் அரசு பள்ளியை எத்தனை பேர் இன்றைக்கும் நினைவில் வைத்திருக்கிறார்கள்? அப்படியே வைத்திருந்தாலும் தான் புகழ்பெற்ற மனிதராகி செல்வந்தராகி வளர்ந்த பின்னர், நான் இந்த அரசு பள்ளியில் தான் படித்தேன், அதுவும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், இந்த பள்ளிதான் எனக்கு ஆதர்ஷ சக்தியாக விளங்கியது என்று சொல்லும் பெரிய மனிதர்கள் எத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள்? இப்படியெல்லாம் கூட சொல்லிவிடலாம். நான் படித்த அரசு பள்ளி என் தாய் போல, அதற்கு நான் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் எடுத்து செயல்படுபவர்கள் இங்கே விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படித்தான் இதோ அதில் ஒரு வித்தியாசமான மனிதராக வலம் வருகிறார் தைரோகேர் நிறுவன தலைவர் டாக்டர் வேலுமணி. தமிழகத்தில் பிறந்து மும்பையில் பரிணமித்து இந்தியாவெங்கும் கிளைகள் விரித்த தைரோகேர் நிறுவனத்தை நிறுவிய, அந்த நிறுவனத்திற்கு ஆதார சூர்தியாக விளங்கிய டாக்டர் வேலுமணி தான் படித்த கோவை சூலூர் அருகே உள்ள அப்பநாயக்கம்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயர்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 2.5 கோடி செலவில் புத்தம் புதிய கட்டிடங்களை கட்டி அப்பள்ளிக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இதன் திறப்பு விழா நிகழ்வுக்கு மும்பையில் உள்ள தம் வடநாட்டு நண்பர்களையும் அழைத்து வந்து கௌரவித்ததோடு உள்ளூர் நண்பர்களையும் அழைத்து கட்டிப்பிடித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மாணவிகளோடும் இன்றைய ஆசிரியர்களோடும் தம் பள்ளி வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டும் உள்ளார். இப்படி ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சிக்கு தன் கிராமத்திற்கு அருகாமை கிராமத்தில் பிறந்து வளர்ந்து புகழ்பெற்ற மனிதராகி விளங்கும் காசிக்கவுண்டன்புதூரிலிருந்து புறப்பட்ட திரைப்பட நடிகர் சிவகுமாரை இந்நிகழ்ச்சிக்கு அழைத்து தம் பள்ளிக்கும் கிராமத்திற்கும் பெருமையை தேடி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்வைத்தான் நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். சான்றோர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில நமது பள்ளியை புதுப்பித்துக் கொடுத்து புதுப்பெண்ணை போல அழகாக்கி நமது மாணவர்கள் மிகவும் அழகாக கல்வியை கற்கும்படியாக நமக்கு புனரமைத்துக் கொடுத்த ஐயா அவர்கள், டாக்டர் ஐயா வேலுமணி ஐயா அவர்கள் இங்கு வந்துள்ளார். அவரை நாம் வருக வருக என நமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களது அனைவரின் சார்பாகவும் நமது பஞ்சாயத்து யூனியன் தலைவர் சார்பாகவும் நமது தாளர் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்பநாயக்கன்பட்டி புனரமைக்கப்பட்ட புதிய வளாகம், நமது பள்ளி கட்டிடம், கலையரங்கம், கழிப்பறைகள், விளையாட்டு அரங்கம், மைதானம், வளாகம் சுமார் 2.5 கோடி அளவுல செலவிட்டு ஐயா அவர்கள் உங்களுக்கு இதை அர்ப்பணித்துள்ளார்கள். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தைரோகேர் வேலுமணி ஐயா அவர்களையும், நம்முடைய தலைவுலக மார்க்கண்டேயன் ஐயா சிவகுமார் அவர்களுக்கும், வேலுமணி ஐயா குடும்பத்தார், இப்பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும்
இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு செல்வி அவர்களுக்கும், பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், இந்நாள் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி புல்லுக்கும் ஆங்கே பொசையுமா, தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உலரே, அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று கூறுவார்கள். ஐயா மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருப்பதனால்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறோம். நிச்சயமாக நல்ல மனது ஐயாவுக்கு, ஐயா அவர்கள் குடும்பம் நீடூழி வாழ வேண்டும், இதை போல அனைவருக்கும் நல்ல உதவிகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்களை பொறுத்தவரை எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். ஈரோடு மண்ணில மக்கள் சிந்தனை பேரவையில ஒவ்வொரு வருடமும் நல்ல ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றுவார். அவர் அபார பேச்சு திறமை உடையவர். அவருடைய அகரம் பவுண்டேஷன்ல நான் தலைமை ஆசிரியராக இருந்த போது என்னுடைய ஒரு மாணவ கண்மணி ஒருத்தி அவருடைய அகரம் பவுண்டேஷன் சக்தி மசாலா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னை சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் பயின்று இப்பொழுது ஐடி பிரிவில் பயின்று வருகிறார். உண்மையாலுமே அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையாலுமே அப்படியே நெஞ்சு உருகுது. ஐயா அவர்கள் அது மாதிரி நிறைய செய்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஐயா நானும் உங்களுடைய ஒரு ரசிகை என்றே கூறலாம். நிறைய படித்திருக்கிறேன். ஐயாவும் அவருடைய பணி தொடர வேண்டும், அவரும் நீடூழி வாழ வேண்டும், நிறைய செய்ய வேண்டும். இந்த பள்ளிக்கு நிறைய செய்து கொடுத்துள்ளார்கள். நம்முடைய நன்றி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியது நன்றி ஒன்றே ஒன்றுதான், நாம் படிப்பில் காட்டணும். அவர்களைப் போல நாமும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவர்களுக்கு அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது அப்படியே நெஞ்சு பூரிக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியை காணிக்கையாக்குவோம். இப்போ மீண்டும் ஒரு முறை இவர்களுடைய கொடையை நான் பாராட்டி இந்த வாய்ப்பு அமைத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப எங்கள் பள்ளி மாணவர்கள் வெகு தொலைவிலிருந்து வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சென்ற வருடம் 10ஆம் வகுப்பில் 480 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றார் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அப்பநாயக்கன்பட்டி என்கின்ற இந்த சிறிய கிராமத்தின் ஒழுங்கு அமைப்பை சீர்படுத்தி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாகவும் அப்பநாயக்கன்பட்டி ஊராட்சியின் சார்பாகவும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பநாயக்கன்பட்டியிலிருந்து கோயில் எல்லா இடமுமே 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கூலும் வேலுமணி அவர்கள் நிறைய மாற்றி 2.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நல்லா அவங்க சொன்ன மாதிரி புது பொண்ணு மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை மக்களை அப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி மக்கள் தான் நல்லா பயன்படுத்திக்கணும். குழந்தைகள் இன்னும் அவங்க தொழிற்கல்வி எல்லாமே கொண்டு வர்றாங்க. நம்ம ஊர்லேருந்து வெளியே போக வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இங்கே கொண்டு வரப்ப நம்ம மக்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கணும்னு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் குன்னுசாமி. நான் இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து 1961-62 பேட்சில்
எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு போய் என்ஜினியர் ஆகி மேனேஜர் ஆகி இப்போ ரிட்டையர் ஆகிருக்கேன். 46 வருஷம் வேலை செஞ்சு இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி பள்ளியினுடைய ஆரம்பகால வரலாறு சொல்லுங்கிறதுக்காக ஐயா கிட்ட 2 நிமிஷம் டைம் கேட்டேன். சரி, ஓகே, 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்தினுடைய வரலாறு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அதை படிக்கணும். கீழே சொன்ன மாதிரி குருசாமி நாயுடு பள்ளி ஆரம்பிக்கலை. ஏவி சீனிவாசன் நாயுடு அப்படிங்கிற ஒரு பெரிய பண்ணையார், கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே இருந்த பெரிய பண்ணையார்களில் மூத்தவர் என்று சொல்லலாம். 1954 மணி ஹைஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நம்ம ஊரில் ஏன் பள்ளி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஏவி சீனிவாசன் நாயுடு 1955 ஜூன் 1ஆம் தேதி அவருடைய இடத்தையே கொடுத்து ஆரம்பித்தார். ஸ்கூல் எப்படி வந்ததுன்னா, முதல்ல ஒரு தலைமை ஆசிரியர் எடுத்துட்டார், நாராயணசாமி நாயுடு BALT. அவர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னிக்கு வந்திருக்கிறாரு. ஸ்கூலை காணும். எங்கப்பா ஸ்கூலுன்னு கரஸ்பாண்டில் போய் கேளு, நான் வீட்டில் போய் கேட்டிருக்காங்க. நீ எவ்வளோ நாள் இருக்குது? ஜூன் 1ஆம் தேதி இருக்காரு. இன்னொரு 15-20 நாள் இருக்குதுங்க, போயிட்டு வாங்க, ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என்ன பண்ணார் அவர்? இப்போ எலிமெண்ட் ஸ்கூல் இருக்குங்களே, அந்த இடத்துல தகரக்கொட்டை, வெறும் தகரத்தை மட்டும் வச்சுட்டு, சைட்லேயும் தகரத்தை வச்சுட்டு 3 கிளாஸ் 6, 7, 8 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நடுநிலை பள்ளி அப்படின்னு போட்டு ஜூன் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. கீழே போகிறோம் ஜல்லி, அப்புறம் சாணி போட்டு மெழுகிருக்கு. 55 ஜூன் 1 தலைமை ஆசிரியருடைய அறை எதுன்னா, மாரியம்மன் கோயிலில் வலது பக்கத்துன்னா தலைமை ஆசிரியர் ரூமு, இடது பக்கம் வாத்தியாருக்கு 5 பேர் உட்கார்றதுக்கு 2 டேபிள் 3-4 சேரு, அவ்வளோதான். அப்படியே ஆரம்பித்தார் ஏவி சீனிவாசன் நாயுடு. கருணை உள்ளம் கொண்ட ஏவி சீனிவாசன் நாயுடு இன்றைக்கி நம்ம நினைவு கூறணும். அதுக்காக தான் நான் 2 நிமிஷம் டைம் கேட்டேன். அவர் ஆரம்பித்ததுனால ஸ்கூல் கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. இந்த RCC பில்டிங் 3 வருஷம் தகரக்கோட்டையில் தான் ஸ்கூல் நடந்தது. நாங்கள் 8வது படிக்கும்போது தான் இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு படிப்படியாக நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்சில் போகிறதுக்கு எங்களை வாழ்த்தி வழி அனுப்பிச்சார். ஃபஸ்ட்டு செட்டில் நாங்கள் 16 பேர் எழுதுனதில் 14 பேர் பாஸு, 2 பேர் ஃபெயில். அடுத்த ஆண்டு அதே ஒரு 63க்கு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு. எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வரதில் அவர் உயிரோடு இல்லை. அதனால தான் இன்றைக்கி அவர் நம்ம கடவுளாக நினச்சி கும்பிடணும். அது மட்டும் எனக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பள்ளியில் படித்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய உயர்ந்திருக்கேன். நிறைய ஏற்கனவே ஸ்கூல் எக்ஸாம்களெல்லாம் சொல்லியிருக்கிறேன். குழந்தைகிட்டு ஒரு இடம் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவிக்க டாக்டர் வேலுமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தன்னடக்கம் என்பது இதைத்தான் நிரூபிக்கிறது. அவருக்கு கௌரவிக்க வந்தவரையே அவரே கௌரித்து சிறப்பித்துள்ளார். டாக்டர் ஜிவி கடிவால்,
Dr. MGR Rajan, இந்த மூன்று பேரும், all three of you, I request you to come to the stage and they may be supported and escorted. ஒருத்தருக்கு வயசு 74 ஆச்சு, ஒருத்தருக்கு 70 ஆச்சு, இனி ஒருத்தருக்கு 66 வயசு ஆச்சு. இவங்க எல்லாருமே ரிட்டையர்டான விஞ்ஞானிகள். அவர் சொன்னார், விஞ்ஞானிகள் ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க, தப்பாக சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா விஞ்ஞானிகள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விஞ்ஞானிகள்னாலே யோசனை பண்ணுறது தான். 50 வருஷமாக யோசிச்சுட்டாங்க, அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவர் என்னுடைய நண்பர் டாக்டர் குருராஜ் கடிவால். இவர் கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட்டிலிருந்து நான் அங்கே சேர்றதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில் சேர்ந்தவர். அங்கேயே எம்எஸ்சி படித்து, அங்கேயே பிஹெச்டி படித்து, அங்கேயே விஞ்ஞானியாகி தன்னுடைய 40 கால வருடத்தை அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துக்கிறார். என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவருக்கு ஒரு பலத்த கரதட்டல். நான் ஏன் அவருக்கு உட்பட்டு அவர்கிட்ட பண்ணால், இவர் அது 74 வயசாச்சு, இவருக்கு 70 வயசாச்சு. இவர் பேர் எம்ஜிஆர் ராஜன். இவர் ஒரு எம்ஜிஆருங்க. இவர் ஒரு எம்ஜிஆருங்க. மைசூர் கோவிந்தராஜு ராமகிருஷ்ண ராஜன் இவர் பேர். இவர் பெங்களூருக்காரரு. இவர் எனக்கு உயர் அதிகாரி. நாங்கள் பல சமயத்தில் உட்காந்து நிறையா ஆர்கியூவும் பண்ணுவோம். ஆர்கியூ பண்ணதுக்கு அப்புறமும் அவர் கோபம் வராது. அப்படி என்னைய நல்ல விதமாக விஞ்ஞானத்தை ஊக்குவிச்சு சொல்லி கொடுத்து, என்னுடைய இங்கிலீஷு வீக்காக இருக்கும், என்னுடைய இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ணது டாக்டர் எம்ஜிஆர் ராஜன். அதுக்காக ஒரு பலத்தை கரதட்டல். இவன் சின்ன பையன், என் வயசு தான் இவனுக்கு. ஆனால் இவன் பிஎஸ்சி முடிச்சுட்டு டைரெக்டாக வேலைக்கு சீக்கிரம் கிடச்சிருச்சு. நான் கோயம்புத்தூரில் 4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு போகும்போதும் அவன் எனக்கு சீனியர் ஆகிட்டான் அங்கே போகும்போது. ஸோ நாங்கள் 2 பேருக்கு ஒரே வயசு, 2 பேரும் ஒரே மாதிரி ஏழை குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க. 2 பேருமே பாம்பேக்கு வரும்போது பிஎஸ்சியோடு வந்தோம். 2 பேருமே எம்எஸ்சி பிஹெச்டி அதே இன்ஸ்டியூட்டில் தான் பண்ணணும். அவங்களுக்கும் ஒரே கைடு, எனக்கும் ஒரே கைடு. நாங்கள் எல்லாருமே தைராய்டில் வேலை செஞ்சுருக்கிறோம். எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஒரே வருஷமாச்சு. எங்கள் 2 பேருக்கு ஆளுக்கு 2 குழந்தைங்க. நாங்கள் 2 பேருமே அவர் லவ் பண்ணுற பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேருக்குமே அது கிடைக்காம கடைசியாக அவர் ஊர்லேருந்து அவங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒற்றுமை. இவர் இது மட்டும் கிடையாது. நான் பிஆர்சி விட்டு வெளியே வந்து இந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தேன். இவர் நைஸாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தார். இவன் நிறைய சம்பாதிக்கிறான்னு அவர் வேலையை விட்டு போட்டு எனக்கு காம்படிட்டராக வந்திருக்காரு. இவர் டெல்லியில் உட்காந்து தைராக்கேர் மாதிரி ஒரே கம்பெனி ரன் பண்ணுறாரு. மார்க்கெட்டில் தான் நாங்கள் காம்படிட்டர்ஸு. ஆனால் இது வரைக்கும் 42 வருஷமாக நாங்கள் ஒருத்தரை விட்டு பிரிஞ்சதில்லை. அவர் டெல்லியில் இருந்தாலும் நாங்கள் பெங்களூரில் இருந்தாலும் இன்னும் வருஷம் 15 நாளைக்கு நாங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் எங்கள் லெவலில் சுற்றிட்டுருப்போம். இந்த ஒரு மிகச்சிறந்த தோழமை எனக்கு கிடைத்ததற்கும் இவருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். இவங்களுக்கு நான் இதை போத்தலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்களே சொன்னாங்க, முதல்லையே நீ போத்தாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ணன் சிவகுமார் கையில் அவர்களுக்கு இந்த சால்வையை அளிப்பதில் சந்தோஷப்படுகிறேன். அவர் பாம்பேயில் இருந்து வரைந்த ஓவியங்களை அவர்களுக்கு நான் ஆயில் வரைந்த இந்த ஓவியங்கள் என்பதை அவர் காட்டுகிறார். அவர்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நுணுக்கமாக அதில் அந்த ஓவியத்தில் பாம்பேயில் போய் எங்கெல்லாம் டூரிஸ்ட் போயிட்டு வரோமோ அதையெல்லாம் அன்னைக்கே அவர் போய் வரைஞ்சிருக்காரு.
வருகை தந்திருக்கும் அண்ணன் ஏ.வி. வரதராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவருடைய சிறப்பு என்னவென்றால், இவர் எங்க போனாலும் இவரை விட வயசு அதிகமான ஆளே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இன்னைக்கு இருக்கிற ஆள்ல இவரை விட வயசு அதிகமான ஒரே ஆள் அவரு. வயது மட்டுமல்ல, உயரம் மட்டுமல்ல, தொழிலதிபர் மட்டுமல்ல, மிக சிறந்த தொழிலதிபர். இந்த ஏரியாவில் அவர் பேரு தான் பெரிய பேரு, ஏ.வி. வரதராஜன். இது ஏ வேலுமணி, கொஞ்சம் காமனாக இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க, பற்றி சிறப்பு உங்களுக்கு கேள்விப்படாத விஷயம் என்னன்னா, தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு வணிக வளாகம் என்பது கொடிசியா. அந்த கொடிசியா நிறுவனத்தை கட்டியவர் அண்ணன் ஏ.வி. வரதராஜன் அவர்கள். இந்த சண்டை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கைதட்டல். அதுதாங்க வயதுக்கு மரியாதை. இல்லைங்க, தி சென்னை சில்க்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் டி.கே. சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவரும் ஒரு காலத்தில் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாரு, MTNL VSNL வேலை செஞ்சாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மிகச்சிறந்த ஒரு ஜவுளி வியாபாரம், நகை வியாபாரம் என்று பார்த்தால் அண்ணன் டி.கே. சந்திரன். அவருடைய பெரிய குடும்பம். அவர் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்குறேன், 10 பேரை குடும்பத்தில் 12 பேரைன்னு கேட்கணும். அவ்வளோ பெரிய குடும்பம் அது. தென்னிந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு ஜவுளி நகை. எத்தனை பேரும் குழந்தைங்க? 8 brothers, 4 sisters, total family strength 125. ஓ, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 8 பேர் அண்ணன் தம்பிக, 4 பேர் அக்கா தங்கச்சிக. இந்த 12 பேருக்கும் இப்ப 120 பேர குழந்தைகளும் இருக்குது. மிகப்பெரிய குடும்பம். இந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் இந்த காலத்தில் நினைச்சே பார்க்க முடியாது. அண்ணன் அவர்களை எனக்கு 10 வருடமாக தெரியும். நாங்கள் நிறைய விஷயங்களை, இவருக்கு அடுத்தது எங்களோட நிறைய பேசுறது இவர். நாங்கள் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம். அண்ணன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துமாறு சிவகுமார் அண்ணா. இது அவர் கடையில் வாங்குறது இல்லைங்க. அண்ணன் ஏ.வி. வரதராஜன் அவர்களை விட ஒருவர் இங்கே இருக்கிறார். 93 வயது. அண்ணன் ஜெகநாதன் அனுப்பட்டியிலிருந்து வந்திருக்கிறதாக ராஜேந்திரன் கூறுகிறார். அவரை மேடைக்கு அழைத்து வருமாறு. 93. இப்போ அவரை பார்த்தோன்னா உங்களுக்கு உற்சாகம் வருதா இல்லையா? அவ்வளோதான். 93 கைதட்ட. வணக்கம். நீங்கள் இவ்வளவு, அவர் தன்னுடைய இளமையின் ரகசியத்தை 1 நிமிடத்தில் கூறுவார். டெய்லி நல்லா நடங்க, மனசில் ஒன்றும் வச்சுக்க வேண்டாம். மனசை லேஸ் பண்ணிக்கோங்க. 60 வயசு வரைக்கும் கோபம், ஈசு, ரோசம், ஈகோ என்னென்னமோ இருக்கும். 70 பாதி ஆயிரணும், 80 சுத்தமாக நிறுத்திடணும், 90 ஒன்றும் கிடையாது. கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ் அப்படின்னு நினச்சிட்டு தினம் 10,000 ஸ்டெப்பு நடக்கிறாரு. நானும் கடந்த 3 வருஷமாக தினமும் ஒரு 10,000 ஸ்டெப்பு நடக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை உங்கள் மாதிரி இருக்கணும். ரைட். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இல்லை இப்பெல்லாம் இதுக்கல்ல, பீடோமீட்டர். எனக்கு இவர் இவ்வளவு வயசு இருக்கிறாருன்னு கூட பொறாமையா இல்லை.
தலை நிறைய முடி இருக்குது பாருங்க. அடுத்ததாக இந்த பள்ளிக்கு CSR செய்தது என்பது நிறைய பேர் செய்யல, கொஞ்சம் பேர் தான் செஞ்சிருக்காங்க. அதுல நண்பர் பாலகுருசாமி அவர்கள் இந்த பள்ளிக்கு இந்த CCTV அதை அமைத்து கொடுத்து பள்ளியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பள்ளியில் இருக்கின்ற ஒரு மானிட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப இந்த காலத்தில் முக்கியம். அதை ஏற்பாடு செய்து கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தும்படி அண்ணன் சிவகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இவர் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர். IIT கடக்பூரில் அந்த காலத்திலேயே சென்று பயின்று வந்தவர். அவருடைய வெற்றிக்கும் அவருடைய பங்களிப்புக்கும் மீண்டும் ஒரு முறை கரவொலி கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். திருவள்ளுவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் கூறியிருக்கிறார். ஆனால் இவரோ அந்த குறளுக்கு ஏற்ப யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை சான்றாக எடுத்து கூறியிருக்கிறார் பல இடங்களில். தமிழ் தாசனாய், உயிரோட்ட நடிகனாய், திரைத்துறை நாயகனாய், என்றும் மார்க்கண்டேனாய், பார்ப்போற்றும் சிறந்த மனிதராம் நமது சிறப்பு விருந்தினர் உயிரோட்ட நடிகர் திரு சிவகுமார் அவர்களின் உள்ள கருத்துக்களை வழங்கிட ஊவகையுடன் அழைக்கின்றோம். விழாவினுடைய ஹீரோ தம்பி டாக்டர் வேலுமணி தான். அவரும் இந்த பள்ளிக்கு என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இந்த பள்ளி எப்படிலாம் வளர்ந்தது அப்படிங்கிற விஷயம் 1955 துவக்கப்பட்டதுங்கிறாங்க. 1957 நான் சென்னை சென்றேன். நான் படித்ததில் சூலூர் பள்ளியில். நான் சென்னை கிளம்பி போகிறதுக்கு 2 ஆண்டுக்கு முன்னாடி துவக்கியிருக்காங்க. அதனால் இந்த பள்ளி எனக்கு இது தெரியவே தெரியாது. என்னுடைய சகோதரி குழந்தைகள் எல்லாம் இதில் தான் படித்திருக்கிறார்கள். எல்லோரும் படிக்கிறோம். இப்போ அவருக்கு இங்கே தான் புறப்பட்டிருக்காரு. இந்த அப்பநாயக்கன்பட்டி என்பது தாயின் மடி மாதிரி. தாயின் மடியை விட சுகமான உலகத்தில் எதுவுமே கிடையாது. தாயின் கருவறை, அம்மா வைத்துக் கொண்டிருக்கிற சுகம், அது கிடையாது. சுகம் உலகத்திலே கிடையாது. 2வது சுகம் தாயின் மடி. அந்த தாயின் மடி அப்பநாயக்கன்பட்டி. அதனால் அவர் பாம்பேயில் இருந்துக்கலாம், பல கோடிகள் சம்பாதிக்கலாம். என்ன சம்பாதிச்சா தாயின் மடியிலே சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தான் படித்த பள்ளியை தேடி கண்டுபிடித்து வந்து ஒரு 2.5 கோடி செலவு செய்து நம் பார்த்தோமே இந்த அளவுக்கு இதை அழகுபடுத்தியிருக்கிறார் என்பது நினைத்து பார்க்க முடியவில்லை. அளவில்லாத சந்தோஷம். ஒரு 10 மாதம் முன்னாடி தான் அனுபவப்பட்ட ஃபோனில் பார்த்தேன். மார்ச் மாதம் 8ஆம் தேதி தான் 2024 மாதம் 8ஆம் தேதி தான் இவரை முதல்ல சந்தித்தேன். அவர் சொன்ன கணக்கு கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 10 மாதம் தான் ஆகுது. அவருடைய வளர்ச்சி அவர் துறையில் தொட்ட உச்சமெல்லாம் நானெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. இருந்தாலும் அவ்வளவு நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு கண்ணதாசன் சொன்னான். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி பணிவோடு அன்போடு பழகிறாரு. அவருடைய அன்புக்கு நான் மயங்கித்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர், அந்த பள்ளியினுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர், கல்வி அதிகாரி, முன்னாள் இந்நாள் மாணவர்கள், மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.